முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி 33வது நினைவு நாளை முன்னிட்டு சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையில் மாவட்ட கட்சி அலுவலகத்திலிருந்து சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்திய நாட்டின் தீவிரவாதத்தை ஒழிக்கும் வகையில் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொருளாளர் தாரை ராஜகணபதி, துணை மேயர் சாரதா தேவி, மாநில பொதுக்குழு உறுப்பினர் பச்சப்பட்டி பழனி, மெடிக்கல் பிரபு ஷானவாஸ், SC/ST பிரிவு மாநில துணைத் தலைவர் விஜயானந்த், மாநகர பொதுச் செயலாளர் கோபிகுமரன், ஷாதிக் பாஷா, மொட்டையாண்டி ரஜினிகாந்த், விவசாய பிரிவு தலைவர் சிவகுமார், அமைப்புசாரா தலைவர் வரதராஜு, மண்டல தலைவர்கள் சாந்தமூர்த்தி, நிஷார் அகமது, ராமன், நாகராஜ், நடராஜ், மோகன், கோவிந்தராஜ், சிறுபான்மை பிரிவு மாநகர தலைவர் பர்வேஸ் அலாவுதீன், RTI பிரிவு தலைவர் தாஜும், இளைஞர் காங்கிரஸ் விஜயராஜ், கோவிந்தன், ராஜ்பாலாஜி, அரவந்த், ரத்னவேல் பாண்டியன், டிவிஷன் தலைவர்கள் மாரியப்பன், மணி திருஞானம், திருவேங்கடம், சோலையம்மா, திருஞானம், தமிழரசன், ராஜ்குமார், ரவி உட்பட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த காலகட்டத்திலே அவர்கள் மிக முக்கியமான தலைவராக இருந்தார். இன்று நம் நாடு வளர்ச்சிமிக்க நாடாக இருப்பதற்கு காரணமாக அடித்தளமிட்ட பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வன்முறைகளையும் முழு ஆற்றலோடு எதிர்ப்போம். அகிம்சை, சகிப்புத்தன்மை ஆகிய நம் நாட்டின் மரபுகளில் வளராத நம்பிக்கை உடைய இந்திய மக்களாகிய நாம் இந்தியா இறையாண்மை உள்ள சமதர்ம சமய சார்பற்ற